இயேசு நம்முடைய உள்ளத்தில் வரும் பொழுது பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே வெளிச்சம் தோன்றுகிறது. தெய்வீகம் வந்து விடுகிறது. இருளில் இருந்து நமக்கு விடுதலை கிடைத்து விடுகிறது. இயேசு நம்முடைய உள்ளத்துக்குள், நம்முடைய வாழ்க்கைக்குள் வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கை புது படைப்பாக மாறி விடுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் துளிர் விட்டு மலர ஆரம்பித்து விடுகின்றது. உனக்கு நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. உனக்கு நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. உனக்கு நானே வழி, நானே சத்தியம், உனக்கு விடுதலை இல்லை, என்னாலன்றி உனக்கு நிம்மதி இல்லை. என்னாலன்றி உனக்கு விடுதலை இல்லை, என்னாலன்றி உனக்கு நிம்மதி இல்லை. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. மகளே, உனக்காக சிலுவையில் நான் மரித்தேன், உனக்காக திரு ரத்தம் நான் சிந்தினேன். உனக்காக சிலுவையில் நான் மரித்தேன், உனக்காக திரு ரத்தம் நான் சிந்தினேன். என் மகனே வருவாயா, இதயத்திலே இடம் தருவாயா. என் மகளே வருவாயா, இதயத்திலே இடம் தருவாயா. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. உனக்காகவே நான் ஜீவிக்கிறேன், உன்னுள்ளத்தில் வாழ துடிக்கின்றேன். உனக்காகவே நான் ஜீவிக்கிறேன், உன்னுள்ளத்தில் வாழ துடிக்கின்றேன். வருவாயா என் மகனே, இதயத்திலே இடம் தருவாயா. வருவாயா என் மகளே, இதயத்திலே இடம் தருவாயா. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. உனக்கு நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகளே. கண்களை மூடி ஆண்டவருடைய பிரசன்னத்திலே கடவுளை நோக்கி பார்ப்போம். தவக்காலம் என்பது ஆண்டவர் இயேசுவை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவராக மீட்பராக ஏற்று அவர் பாதையில் நாம் நடப்பதற்காக எங்களை அர்ப்பணிக்கின்ற காலமாகும். தவக்காலம் என்பது ஆண்டவருடைய பாடுகளை மட்டும் நாம் தியானிப்பதல்ல, மாறாக ஆண்டவர் இயேசு என்ன விரும்புகிறாரோ அதற்கு நம்மை விட்டு கொடுப்பதாகும்.
இயேசு விரும்புவதெல்லாம் வெறும் ஆலயத்திலே பிரசன்னமாக இருப்பதற்கல்ல, எங்கள் உள்ளத்திலே அவர் வாழ விரும்புகிறார். தவக்காலம் என்பது ஆண்டவர் இயேசுவை நம்முடைய உள்ளத்துக்குள், நம்முடைய வாழ்க்கைக்குள் கொண்டு வருகின்ற ஒரு தூய்மையான உன்னதமான ஒரு காலமாகும். இயேசு நம்முடைய உள்ளத்தில் வரும் பொழுது பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே வெளிச்சம் தோன்றுகிறது, தெய்வீகம் வந்து விடுகிறது, இருளில் இருந்து நமக்கு விடுதலை கிடைத்து விடுகிறது. இயேசு நம்முடைய உள்ளத்துக்குள், நம்முடைய வாழ்க்கைக்குள் வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கை புது படைப்பாக மாறி விடுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் துளிர் விட்டு மலர ஆரம்பித்து விடுகின்றது. நம்முடைய குடும்பத்துக்குள்ளே பார்த்தீர்கள் என்றால் ஆண்டவர் இயேசுவினுடைய அருள் நிறைந்து வழிய ஆரம்பித்து விடுகின்றது. இயேசு நம் உள்ளத்தை தட்டுகிறார். நாம் அதை திறந்து விட்டால் போதும், அவர் எங்களுக்குள் வரும் பொழுது நமக்கு வேண்டிய வாழ்வோடு வருகின்றார், நமக்கு வேண்டிய விடுதலையோடு வருகின்றார், எங்களுக்கு வேண்டிய சுகத்தோடு சமாதானத்தோடு அவர் நம்முடைய வாழ்க்கைக்குள் வருகிறவராக இருக்கின்றார். நம்முடைய உள்ளத்தை ஆண்டவருடைய கரங்களில் அர்ப்பணிப்போம். இந்த நேரத்திலே நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ, இயேசு வருகிறார். நொறுங்கொண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கிறார். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ, இயேசு வருகிறார். நொறுங்கொண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கிறார். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ, இயேசு வருகிறார். நொறுங்கொண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கிறார். வருந்தி சுமக்கும் பாவம் உன்னை கொடிய இருளில் சேர்க்கும். வருந்தி சுமக்கும் பாவம் நம்மை கொடிய இருளில் சேர்க்கும். செய்த பாவம் இனி போதும், செய்த பாவம் இனி போதும், அவர் பாதம் வந்து சேரும், அவர் பாதம் வந்து சேரும். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ, இயேசு வருகிறார். நொறுங்கொண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே என் வாழ்க்கையில் நீர் வேண்டும், இயேசுவே என் குடும்பத்தில் நீர் வேண்டும். நான் வேண்டாம் என்று ஒதுக்கி விடுகிற பாவங்களை கூட என்னால் விட்டுவிட முடியாமல் இருக்கிறது. இதெல்லாம் எனக்கு தீமை செய்யும், என் குடும்பத்தை அழிக்கும் என்று தெரிந்த விடயங்களை கூட என்னால் மறக்க முடியாமல் இருக்கிறது, என்னால் விட்டுவிட முடியாமல் இருக்கிறது. ஆண்டவரே நீர் எனக்கு வேண்டும், நீர் வந்து என்னை புதுப்படைப்பாக மாற்று. ஆண்டவரோ நொறுங்குண்ட நெஞ்சத்துக்குள் வந்து அவர்களுக்கு வாழ்வளிக்கிறவராக இருக்கின்றார். நாம் வருந்தி சுமக்கிற அந்த பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை வாழ்வு கொடுக்கிறவராக இருக்கின்றார். பாவம் நம்மை விட்டு விலக வேண்டிய நேரம் இது அன்பானவர்களே. பாவம் நம்மோடு இருக்கும் பொழுது, நம்முடைய வீட்டுக்குள் இருக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கைக்குள் இருக்கும் பொழுது நாம் ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பை, ஆசீர்வாதத்தை, வாழ்வை நாம் பெற முடியாது. ஆனால்
மனம் திரும்புகிற எங்கள் மேல் அவர் இரக்கம் காட்டுகிறார். எங்களை அவருடைய பிள்ளைகளாக மாற்றி விடுகிறார். எங்களுக்கு புதிய பலன் கொடுத்து விடுகிறார். நாங்கள் இருளின் மக்களாக இருப்பதற்கு பதிலாக ஒழுங்கின் மக்களாக மாற்றி விடுகிறார். நாங்கள் ஆண்டவராக இயேசுவுக்கு சான்று பகிர்கிற மக்களாக மாற்றி விடுகிறார். ஆண்டவர் தாமே எங்களை அவ்வாறு மாற்றுவதற்காக தூய ஆவியின் பிரசன்னத்தை வேண்டுவோம் இந்த நேரத்திலே. அல்லேலூயா. தாருமே அப்பா தாருமே, வல்லமை ஆவியை தாருமே. தூரமாக தாருமே அப்பா தாருமே, வல்லமை ஆவியை தாருமே. மாற்றுமே அப்பா மாற்றுமே, பரிசுத்த ரூபமாய் மாற்றுமே. மாற்றுமே அப்பா மாற்றுமே, பரிசுத்த ரூபமாய் மாற்றுமே. மாலை நிலங்கள் வளமாக உன்னத ஆவியை ஊற்றிடுமே. மாலை நிலங்கள் வளமாக உன்னத ஆவியை ஊற்றிடுமே. ஆழ்மனங்கள் நேர்மை பெற, ஆழ்மனங்கள் நேர்மை பெற, பரிசுத்த ஆவியை ஊற்றிடுமே. பரிசுத்த ஆவியை ஊற்றிடுமே. தாருமே அப்பா தாருமே, வல்லமை ஆவியை தாருமே. மாற்றுமே அப்பா மாற்றுமே, பரிசுத்த ரூபமாய் மாற்றுமே. மீண்டுமாக தாருமே அப்பா தாருமே, வல்லமை ஆவியை தாருமே. மாற்றுமே அப்பா மாற்றுமே, பரிசுத்த ரூபமாய் மாற்றுமே. எல்லாரும் முதலவை ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த நேரத்தில் ஆண்டவர் எங்களை நேசிக்கிறார், எங்களை அவருடைய பிள்ளையாக மாற்றுகிறார். எங்கள் வாழ்க்கைக்குள்ளே அவர் வருகின்றார், எங்கள் வாழ்க்கையை அவர் ஒளி வீசும்படி செய்கின்றார். அதற்காக எல்லாரும் ஒரு தடவை ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். நன்றி ஆண்டவரே, இந்த தவ காலத்திலே நீர் எங்களை புது படைப்பாக மாற்றுகிறீரே, புது வாழ்வு கொடுக்கின்றீரே, எங்கள் வாழ்க்கை மலரும்படி செய்கின்றீர். உமக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். எங்கள் வாழ்க்கையில நீர் வந்து எங்களை நீர் தாமே தாழ்நிலையில் இருந்து எங்களை உயர்த்துகிறீர். கைவிடப்பட்ட நிலையில் இருந்து எங்களுக்கு வாழ்வளிக்கின்றீர். இருள் சூழ்ந்த நிலையில் இருந்து எங்களை வெளிச்சத்துக்குள் கொண்டு வருகின்றீர். எங்கள் குடும்பத்துக்குள்ளே எங்கள் வாழ்க்கைக்குள்ளே நிம்மதியை, சமாதானத்தை, சுகத்தை நீர் தாமே கொண்டு வருகிறீரே. நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். அல்லேலூயா. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, லோருமாக அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, மீண்டுமாக அப்பா பிதாவே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி கூறுகிறோம். ஆவியானவரே, எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர்.
உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீர் எங்களை மறவாதவர், நீர் எங்களை கைவிடாதவர். மீண்டுமாக அப்பா பிதாவே நாம் எல்லோரும் ஆண்டவருக்கே நன்றி கூறுவோம். உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. கல்வாரி இரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. ஓஹோ, கல்வாரி இரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. உருமாக நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே. ஆவியானவரே மீண்டுமாக அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே. ஆவியானவரே. ஆண்டவராக இயேசு எங்களுக்காக சிலுவையிலே தரித்திரராக நோயாளியாக தொங்கினார் என்று பார்க்கின்றோம். கைவிடப்பட்டவராக தனிமையில் தொங்கினார் என்று பார்க்கின்றோம். யாருக்காக, எதற்காக? எங்களை வாழ வைப்பதற்காக. அன்பானவர்களே, இன்றைக்கும் நீங்கள் யாரெல்லாம் தனிமையில் இருக்கின்றீர்களோ ஆண்டவர் இயேசு உங்களை கைவிட மாட்டார். கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறீர்களோ ஆண்டவர் உங்களை மறந்து போக மாட்டார். அவர் சிலுவையில் எங்களுக்காக எல்லா பாடுகளையும் துன்பங்களையும் தன்மேல் ஏற்றிருக்கின்றார். எதற்காக? நாங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக. நீங்கள் வாழுவீர்கள் அன்பானவர்களே. உங்கள் குடும்பம் வாழும். உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் உங்களுக்கு வேண்டிய அருளை ஆசீர்வாதத்தை கொடுப்பார். கல்வாரி சிலுவையிலே ஆண்டவர் இயேசு எங்களுக்கு தன்னுடைய உயிரை கொடுத்திருக்கின்றார். அதுதான் அவர் எங்களுக்கு கொடுத்த வாழ்வாகும். அதிலிருந்து யாரும் எங்களை பிரிக்க முடியாது. எந்த தீமையும் அதிலிருந்து எங்களை விலக்கி வைக்க முடியாது. ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இயேசு எங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியால் நிரப்புகிறவராக இருக்கின்றார். எங்கள் வாழ்க்கையிலே அற்புதம் அதிசயம் செய்கிறவராக இருக்கின்றார். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி நம்முடைய உள்ளங்களை உயர்த்தி ஆண்டவரை போற்றுவோம், அவரை மாட்சிப்படுத்துவோம், அவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை. அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே. அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே. நான் உந்தன் பிள்ளை அன்றோ, ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல்
எல்லோரும் அப்படி ஆண்டவரை போற்றுவோம். அந்த நேரத்திலே நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை வாழ வைக்க வந்த தெய்வமே, எங்களை இருளிலிருந்து விடுவிக்க வந்த ஆண்டவரே, எங்களை பாவத்திலிருந்து விடுவிக்க வந்த தெய்வமே, எங்களை பாதாளத்தில் இருந்து மீட்டெடுக்க வந்த தெய்வமே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம். எங்களுக்காக உம்முடைய உயிரை தந்தீரே, எங்களுக்காக உம்முடைய திரு ரத்தத்தை சிந்தி எங்களை புது படைப்பாக மாற்றினீரே, எங்களை உம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டவரே, பாவத்தின் தண்டனையில் இருந்து எங்களை விடுவித்தவரே, பாதாளத்தில் இருந்து எங்களை விடுவித்தவரே, மரணத்தின் பிடியில் இருந்து எங்களை விடுவித்த ஆண்டவரே, எங்களுக்கு புது வாழ்வு தந்திருக்கிற ஆண்டவரே, எங்களை உம்முடைய தூயாவியினால் நிரப்பிக் கொண்டிருக்கிற ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் மாறாதவர், நீர் மகிமையின் ஆண்டவர், எங்களை வாழ வைக்கிற தெய்வமே, அற்புதங்கள் செய்கிற ஆண்டவரே, அதிசயங்கள் செய்கிற ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம். எங்களை தொடுகிற ஆண்டவரே, எங்களை குணமாக்குகிற ஆண்டவரே, எங்களுக்கு வாழ்வளிக்கும் தெய்வமே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. என் உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. என் உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே. ஹல்லேலூயா. ஒரு போதும் மறவாதே. குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார், நோய்களை குணமாக்கி நடத்துகிறார். குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார், நோய்களை குணமாக்கி நடத்துகிறார். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. லூருமாக அவர் செய்த சகல உபகாரங்களை நாங்கள் ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீர் வல்லவர், நல்லவர். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் நிறைவாக்கி நம்மை நடத்துகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் நிறைவாக்கி நம்மை நடத்துகிறார். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. லூருமாக அவர் செய்த சகல அற்புதங்கள் நடக்கட்டும் அப்பா, அதிசயங்கள் நடக்கட்டும், விடுதலை உண்டாகட்டும் உடைய பிள்ளைகளுக்கு. லூருமாக என் உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ள
உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். அப்பா உம்மை நான் ஆராதிப்பேன், ராஜா உம்மை நான் ஆராதிப்பேன். அப்பா உம்மை நான் ஆராதிப்பேன், ராஜா உம்மை நான் ஆராதிப்பேன். சொல்லுவோமா? அப்பா உம்மை நான் ஆராதிப்பேன், ராஜா உம்மை நான் ஆராதிப்பேன். காலமெல்லாம் உம்மை ஆராதிப்பேன், கைவிடா தேவனை ஆராதிப்பேன். காலமெல்லாம் உம்மை ஆராதிப்பேன், கைவிடா தேவனை ஆராதிப்பேன். ஆண்டவர் இயேசுவின் வல்லமையினால் இடத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரும் விடுதலை பெறுவார்களாக. நேரலையில் எங்கள் வழிபாட்டில் இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இப்பொழுது விடுதலை பெறுவார்களாக. கல்வாரி சிலுவையின் வல்லமையினால் விடுதலை கிடைப்பதாக, நோய்கள் மறைந்து போவதாக, கட்டிகள் இல்லாமல் போவதாக, கட்டுக்களிலிருந்து விடுதலை கிடைப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளினால் சகல நோய்களும் இப்பொழுது குணமடைவதாக. இயேசுவின் தழும்புகளால் ஒவ்வொருவருக்கும் விடுதலை கிடைப்பதாக. ஆண்டவரே இயேசுவே, எங்கள் கண்ணீரை துடைக்கிற ஆண்டவர் நீர், எங்கள் வேதனைகளை மாற்றுகிற கடவுள் நீர். நானே உங்களுக்கு வாழ்வு என்று சொன்னீர், நானே உங்களுக்கு வழி என்று சொன்னீர். ஆமா ஆண்டவரே, இங்கு வந்திருக்கிறவர்கள் யாரெல்லாம் இந்த நேரத்திலே வேதனையிலே, துன்பத்திலே, கஷ்டத்திலே, வாழ்விழந்த நிலையில இருக்கின்றார்களோ அவர்கள் மேல் உம்முடைய ஆசீர்வாதம் இறங்கி வருவதாக. அவர்கள் மேல் உம்முடைய பரலோக வல்லமை இப்பொழுது இறங்கி வருவதாக. பரலோக அபிஷேகம் ஒவ்வொருவரையும் மூடிக்கொள்ளுவதாக. ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். மாணவர்கள் முழந்தால் படியிட்டு அப்படி ஆண்டவரை ஆராதனை செய்வோம். முழு மனதோடும்மை ஆராதிக்கின்றே, முழந்தாள் படியிட்டு ஆராதிக்கின்றே. முழு மனதோடும்மை ஆராதிக்கின்றே, முழந்தாள் படியிட்டு ஆராதிக்கின்றே. தேவனே ஆராதிக்கின்றே, தெய்வமே